வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 2025 உங்களுக்கு என்னென்ன மாதிரி உடல் உபாதைகள் வரும் அப்படின்றது பார்க்கலாம். உங்களுக்கு 2025 என்னென்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்னு இதே சேனலில் கொடுத்துருக்கோங்க. நீங்கள் புத்தாண்டு பலன்களில் அதை பார்த்துக்கலாம். இப்போ இந்த பதிவு உடல் உபாதைகள் என்னென்ன வரும் அதை பற்றி மட்டும் பதிவுங்க. பொதுவாக பாருங்கள், வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு பாருங்கள், 2025 துலா ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். சனி பயிற்சினால, ராகு கேது பயிற்சினால, குரு பயிற்சினால அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சனி பகவான் பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவம் ரோக சனியாக வராரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு கேது 5-11, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் வராங்க. இது ஓகே. குரு பகவான் 9ஆம் பாவம் பாக்கிய குருவாக வராரு. இப்போ இந்த ராகு பகவான் 5ஆம் பாவத்தில் இருக்கிறது அப்படின்றது சில பல காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன, ஏன்னா அது பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம். நம்ம பாருங்கள், இப்போ நிறைய துளாராசி அன்பர்களுக்கு ஆல்ரெடி டயபெட்டிக் மெலிட்டஸ் இருக்குது, அதே மாதிரி பிளட் ப்ரெஷர் இருக்குது, மூட்டு வலி இருக்குது, இடுப்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, இந்த மைக்ரெயின் இருக்குது, இல்லை லேடிஸாக இருக்காங்க கருப்பை பிரச்சனைகள், இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் பெட்டர் ஆகும். கவலைப்பட வேண்டியதில்லை. ஜாதக ரீதியாக சனி பகவான் எந்த இடத்துல இருக்காரு அதுவும் பார்த்துக்கோங்க. பொதுவாக துலாம் அப்படின்னாலே சனி உச்சமடையக்கூடிய ராசி. ஜாதக ரீதியாக நல்லா இருக்காரு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெட்டர்மெண்ட் இருக்கும். ஜாதக ரீதியாக சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற டிசார்டர்ஸ் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேர்சன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. அப்போ அந்த மாதிரி வேர்சன் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பொதுவாகவே பாருங்கள், ராகு 5ஆம் பாவம் அப்படின்னும் போது நம்ம ஒரு சில பரிகாரங்கள் பண்ணுறது ஒரு உன்னதமான பலனை கொடுக்கும். அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் பாருங்கள், உளுத்தம்பருப்பு. நைட் என்ன பண்ணுங்கள், ஒரு 2 டம்ளர் உளுத்தம்பருப்பு ஊற வச்சுடுங்க. ஊற வச்சு மறுநாள் காலையில் அதை அரைச்சி களி பண்ணுவாங்க, இல்லை பவுடர் ஆக்கி கூட களி பண்ணுவாங்க. அந்த உளுந்தங்களி எள்ளெண்ணெய் ஊற்றி செய்வாங்க பார்த்தீங்களா, எள்ளெண்ணெய் ஊற்றி கருப்பட்டி போட்டு உளுந்தங்களி செஞ்சுட்டு, அந்த உளுந்தங்களியில் ஒரு 4 வாழைப்பழம் போட்டுக்கோங்க. களியை நல்லா பிடிச்சிட்டு 2 கையில் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பசுவுக்கு கொடுங்க. பசு என்ன பண்ணும், அந்த உளுந்தங்களியை சாப்பிட்டுட்டு அந்த கையை லிக் பண்ணும். லிக் பண்ணுறது மூலிமா என்ன ஆகும், ஜாதக ரீதியாக சனி நல்லா இல்லை, நம்மளுக்கு கொஞ்சம் பாதகமான தொந்தரவு வரப்போகுது அப்படின்னாலும், பட் ஜென்ரலாக கோச்சார பிரகாரம் நல்லா இருக்குது, சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அப்போ அது ரீதியாக பெருசாக நல்லா இல்லை அப்படின்னாலும் சனியும் பசிஃபை பண்ணிடுவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பரிகாரம் அப்படின்றது சனியும் பசிஃபை பண்ணிவிடும், சனியும் பிரீத்தியாக்கும். அதே மாதிரி முக்கியமாக பார்த்திங்கன்னா ராகுனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கிறதுக்கு இந்த பசுவுக்கு உளுந்த களி தானம் அப்படின்றது உன்னதமான பலன்களை கொடுக்கும். பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பசுனோட உடம்புல 33 கோடி தேவர்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 33 கோடி தேவர்களும் இருக்கிறதுனால அத்துணை தேவர்களோட ஒரு வாழ்த்துக்களும், ஒரு அனுகிரகமும், ஒரு ஆசிர்வாதமும் நம்மளுக்கு கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா அத்தனை தேவர்கள் வாழ்த்துறதுனால நவகிரகங்கள் 9 பேருனுடைய ஒரு அனுகிரகமும் நம்மளுக்கு கிடைக்கும். 9 பேரையும் ஒரு சேர பிரீத்தி பண்ணக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் இது அப்படின்னு தான் சொல்லலாம். உங்கள் சுய ஜாதக ரீதியாக ராகு நல்லா இல்லைனாலும், கேது நல்லா இல்லைனாலும், சனி நல்லா இல்லைனாலும், கோச்சார பிரீதியாக ஜென்ரலாக பொதுவாக எல்லாமே நல்லா இருக்காங்க. ராகு மட்டும்தான் 5ஆம் பாவம். பட் பியாண்ட் தட் சுய ஜாதகத்தில் சரியில்லை அப்படின்னாலும் இந்த பரிகாரம் ஒரு உன்னதமான பரிகாரமாக அமையும். வாழ்த்துக்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதும் குறைவில்லை, கண்ணி கழுமல் வளனர் பெண்ணின் நல்லாளுடன் பெருந்தகை இருந்ததை, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். இந்த பதிகம் ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எண்ணில் கதிக்கு யாதும் குறைவில்லை. எண்ணில் மற்ற 3 வரிகளை விட மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். யாரும் வாழலாம். பிரச்சனைக்கு உரியாம இருக்கிறவங்க வாழணும், பிரச்சனை பண்ணக்கூடாதவங்க வாழணும். அப்போ இந்த பிரச்சனைகள் இருந்தால் தானே வாழ்க்கை அப்படின்னு நீங்க கேட்பீங்க. பிரச்சனை தான். எந்த வீட்டுக்கும் வாசல் இல்லாமல் வீடு இல்லை. எல்லா வீட்டுக்கும் வாசல் உண்டு, எல்லா யுகங்களுக்கும் ஒரு வாயில் உண்டு. அப்போ அந்த வகையிலே உறவினர்களுடைய பிரச்சனை, நமக்கு உறவுகளால் வரக்கூடிய பிரச்சனைகள், உறவினர்களால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். முடியாது, முயற்சி பண்ணுவோம். வாருங்கள். துலாம் ராசி 2025 குறும்பும் ரோமான்ஸ் அழகும் சேர்ந்த உறவுகள் தான் துலாம். இப்போதைக்கு இந்த முற்பகுதியில் கவனமாக இருக்கணும். குறிப்பாக பெண்கள், குறிப்பாக பெண் சம்பந்தப்பட்ட இனங்கள்,
குறிப்பாக அலுவலகம் சம்பந்தப்பட்ட பெண்கள், குறிப்பாக போக்குவரத்துக்கு உரியவங்கள், அத்தனையும் பெண்கள் சம்பந்தப்பட்ட இடத்துல மிக கவனமாக இருக்கணும். உறவில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும். யார் வேணாலும் வருவாங்க அத்தை பொண்ணும், யார் வேணாலும் வருவாங்க மாமா பொண்ணும், யார் வேணாலும் இங்கே சித்தி பொண்ணும், வந்து சீரழிச்சக்கூடாது. சிந்தையை குழப்பிடுவாங்க, மனசை போட்டு பதம் படித்திருவாங்க. அப்போ என்ன ஆகும்? 2025 ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. எதில்? பொருளாதாரத்தில். சுவாமிஜி எவ்வளோ சம்பாதிக்கிறோம் சுவாமிஜி, ஆனால் நிற்கலை. துலாம் ராசியை கேளுங்களேன். கொஞ்ச நாளைக்கு மார்ச் ஏப்ரல் வரையும் 14 நாள் தான் தமிழ் புத்தாண்டு தான். அது வரையும் தான். ஏன்னா 30லேயே உங்களுக்கு குருப்பயிற்சி சனிப்பயிற்சி வந்துடுறது. 30லேயே சனிப்பயிற்சி வந்துடுது. இருந்தாலும் ஜூன் இருக்குது உங்களுக்கு குருப்பயிற்சி. சனிப்பயிற்சியிலேருந்தே இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துடுவீங்க. சனிப்பயிற்சியிலேருந்து உங்கள் ராசிக்கு நீங்கள் 6ல் போயிடுறாரு. உங்கள் சனீஸ்வரர் 6ல் போய் ரொம்ப சுகமான வாழ்க்கை. 3, 6, 8, 11 3, 6, 8, 11 இருக்கும்போது எப்போதும் அற்புதமான வாழ்க்கை. அதே சமயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பது இந்த பகுதியில், இந்த முற்பகுதியில். பிற்பகுதி வேண்டாம். முழங்கால் பசி தீர்க்க சுவாமி, முழங்கால் பசி தீருங்க அப்படிங்கிறீங்கல்ல. அப்போ முழங்கால் பசிங்கிறது முற்பகுதி. அப்போ துலாம் ராசி நேயர்களுக்கு போராட்டங்கள், கவனமாக இருப்பது, உறவினர்கள் போராட்டங்கள், உறவில் அவர்களுடைய சிக்கல்கள், உறவுகளை பிரிக்கக்கூடிய இடங்கள், பணத்தில் பிரச்சனைகள், உறவுகளை பிரச்சனை, பணத்தை போட்டு 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 நம்பிக்கையோடு செஞ்சுருப்பீங்க, கொடுக்க மாட்டான். இதெல்லாம் கவனத்தை கொண்டு வந்தால் அடுத்த பிற்பகுதி உங்களுக்கு மகத்துவமான பகுதியாக மாறும். அப்போ கண்டிப்பாக தேவிபட்னம் நவக்கிரக வழிபாடு, தேவிபட்னம் நவக்கிரக வழிபாடு, கன்னிமார்கள் வழிபாடு. அந்த கன்னிமார்களில் வைஷ்ணவி வாராகி மிக மிக முக்கியமாக வழிபட வேண்டியது. விஜய சாமுண்டீஸ்வரி அதை விட சிறப்பானது. கன்னிமார்கள் 7 பெண் தெய்வத்தையும் வழிபடுங்கள். 7 பேத்துக்கும் வஸ்திர தானம் கொடுங்க, அன்னதானம் கொடுங்க. கண்டிப்பாக உறவுகள், ஏன்னா பெண்கள்னால உறவு, பெண்கள் தான் உறவு, ஆண்கள் இல்லை. ஒரு குடும்பம் என்ன இருக்கிற பேச்சலருக்கு வீடு கிடையாது. எதுக்கு? அவரும் ஆடையை கொடுக்கத்தானே போகிறான், ஆனால் பேச்சலருக்கு கிடையாது. அந்த ஆணும் பெண்ணுங்கிற உறவு வந்தால் தான் வீட்டுக்கு வாடகை. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? இப்படியெல்லாம் இருந்து கொண்டால் நிச்சயமாக துலாம் ராசிக்கு பிற்பகுதி சுகமானதாக இருக்கும். உறவுகளுடைய விரிசல் வராது. பக்தி கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ உங்க எல்லாரையும் இந்த வீடியோவில் நான் என்ன டாபிக் மூலமா சந்திக்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சிறப்பான விஷயத்துக்காக நம்ம வந்து இங்கே ப்ரெடிஷன் பார்க்க போறோம். ஸோ அது என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுடைய காதல் வாழ்க்கை இந்த 2025 எப்படி இருக்கும்ன்றதை தாண்டி அதுல இருக்கிற பிரச்சனைகளோ இல்ல அந்த காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையா மாறுறதுக்கான ஒரு சூழலையோ எப்படி உருவாக்கலாம், அதாவது எந்த தெய்வத்தை வணங்கினா அது வந்து நம்மளுக்கு கிடைக்கும், நீங்க எந்த கோவிலுக்கு இது சார்ந்து போகணும், நீங்க தினசரி ரொட்டீனா யூஸ் பண்ற பர்ஸ்லயோ இல்ல உங்களோட பேக்லயோ இல்ல போன்லயோ ஸோ எந்த தெய்வத்தை நீங்க ரெகுலரா வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். அந்த வரிசையில எந்த ராசிக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, துலாம் ராசி உங்களுக்கான 2025க்கான காதல் மற்றும் திருமண பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு எந்த தெய்வங்களை வழிபடலாம், என்ன கோவில்களுக்கு வந்து போகலாம் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். துலாம் உங்களுக்கான கார்ட்ஸ். துலாம் ராசி, நீங்க வந்து உங்களுடைய காதல் மற்றும் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுறதுக்கு எந்த தெய்வத்தை வந்து தொடர்ந்து நீங்க வணங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, குழந்தை முருகர், சரிங்களா, இல்ல பெருமாளா இருக்கட்டும், விநாயகரா இருக்கட்டும், முருகரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அந்த குழந்தை ரூபத்துல இருப்பாங்க இல்லையா பாலகர், அந்த தெய்வங்களை நீங்க வழிபடணும், சரிங்களா. விநாயகர் கூட குழந்தை விநாயகரா இருப்பாங்க, பாலகரா இருப்பாங்க. ஸோ இந்த குழந்தை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குழந்தை அவதாரத்துல இருக்கக்கூடிய
ஆண் தெய்வத்தை நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. ஏன்னா உங்களுக்கு உங்க 2 பேருக்கும் ஒரு பேலன்ஸ் இருக்காது இந்த ரிலேஷன்ஷிப்ல. அதுவும் ஈகோ கிளாஷஸ் நிறைய இருக்கும். சரிங்களா? யார் பெரியவங்க அப்படின்ற ஈகோ கிளாஷஸ் நிறைய இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு பொதுவாக அந்த மாதிரி இருக்காது. என்னதான் சண்டை போட்டாலும் அந்த ஈகோலாம் இருக்காது, திருப்பியும் சேர்ந்துப்பாங்க. அந்த மாதிரி நீங்களும் உங்க பார்ட்னர் கூட சேர்ந்துட்டாலே பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சிரும். அதுக்காக தான் இந்த குழந்தை ரூபத்துல இருக்கிற தெய்வங்களை உங்களை வழிபடுற மாதிரி இன்னைக்கு ப்ரெடிக்ஷன்ல வருது. சரிங்களா? ஸோ இப்போ நீங்க எந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். பெண் தெய்வம் மூலவராக இருப்பாங்க இல்லையா, அந்த கோவில்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வரணும். அது எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப் சார்ந்த பெண் தெய்வங்கள் நிறைய இருப்பாங்க. ஸோ இவங்கள தான் கும்பிடணும், இவங்கள தான் கும்பிடணும், இந்த கோவில் தான் போகணும் அப்படின்னு இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப், காதல், திருமண உறவுகள் சார்ந்த பிரச்சனைகளுக்காகவே பிரத்யேகமாக பெண் தெய்வ கோவில்கள் இருக்கும். ஸோ நீங்கள் பக்கத்துலேயோ இல்லை தூரத்துலேயோ ஏதாவது ஒரு கோவில்களை கூட கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரியான கோவில்களுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பெண் தெய்வத்தை நீங்கள் வழிபட்டுட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சுமூகமான தீர்வுக்கு வரும். அண்ட் அது மேற்கொண்டும் நடக்காமல் அவங்க உங்களுக்கு தடுத்து பிளஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கோவில்களுக்கு நீங்கள் போயிட்டு வரணும். இதில் எந்த தெய்வத்தை நீங்கள் வச்சு வழிபடலாம்? இப்போது கோவில் போகிறதுலாம் ஓகே, உடனே ரிலேஷன் சார்ந்த பிரச்சனை எனக்கு வந்துருச்சு, உடனே நான் பார்த்த உடனே எனக்கு அந்த டென்ஷன்லாம் இறங்கிடணும், கோவம்லாம் குறைஞ்சிடணும் அப்படின்னு பார்க்கும்போது எந்த தெய்வத்தை நீங்கள் மொபைல் வால்பேப்பரில் இல்லை பர்ஸில் இல்லை வீட்டில் லிவிங் பார்க்குற இடத்துல வச்சு வழிபடலாம் அப்படின்னு பார்த்தா, ஸோ இங்கே எனக்கு காட்டுறது இந்த திருச்செந்தூர் முருகர். அந்த பிக்கை வச்சுக்கோங்க. திருச்செந்தூர் முருகன்னா கடலோட சேர்ந்து இருப்பார் இல்லையா. ஸோ திருச்செந்தூர் முருகர் வித் ஓஷியன் அப்படின்னு போடுங்க. சரிங்களா? கடல் சேர்ந்த முருகர் இருப்பாங்க. அந்த முருகரை உங்களுடைய மொபைல் வால்பேப்பர்லேயோ நீங்கள் உங்களுடைய வீட்லேயோ பர்ஸ்லேயோ வச்சுக்கோங்க. சரிங்களா? வெறும் முருகர் இருக்கக்கூடாது. அந்த கடல், அந்த திருச்செந்தூர் கடலோட சேர்ந்து முருகர் இருப்பாங்க. அந்த ஃபோட்டோவை வச்சு நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய அந்த இமோஷன்ஸ், பொதுவாக கடலை இமோஷன்ஸோட, நீரை இமோஷன்ஸோட கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ உணர்வு சார்ந்த பிரச்சனைகள் ஒரு மாதிரி ரொம்ப அழுத்தமாக இருக்குது, அழுகையாக வருது அப்படின்ற போது அந்த முருகரை பார்க்கும்போது அந்த கடலையும் சேர்ந்து நீங்கள் பார்க்கும்போது உடனே அந்த இமோஷன்ஸ்லாம் குறைஞ்சிரும். உங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் உங்களோட மனநிலையில். ஸோ அதனால் இந்த ஒரு பிக்கை வச்சு நீங்கள் வழிபடலாம். ஸோ துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கான 2025க்கான காதல் மற்றும் திருமண வாழ்க்கை பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட தெய்வங்கள், அது சரி செய்யக்கூடிய கோவில்கள், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த கைடன்ஸை எடுத்து ஃபாலோ பண்ணி உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப்க்கு போகணும் அப்படின்றது நானும் இங்கே ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் ஃபீட்பேக்கும் கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் 12 ராசிகளுக்குண்டான கடன் பிரச்சனை தீர வணங்க வேண்டிய, வீட்டில் வழிபட வேண்டிய தெய்வம், செல்ல வேண்டிய ஆலயம், வெளியில் செல்லும்போது வைத்துக்கொள்ளக்கூடிய தெய்வ படம், இதை பற்றி தான் விரிவாக சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய 6ஆம் இடம் கடன், வழக்கு, பிணி என்று சொல்லக்கூடிய இடமாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் ராசியை பார்த்து அதுக்குண்டான தெய்வங்களை வழிபட வேண்டிய முறையை தான் இப்போ சொல்ல போகிறேன். அதை நீங்கள் கவனமாக கேட்டு அதுவாறு நடந்து கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும், குறையும், தீரும், மறையும், எல்லாமே நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கூட குறையலாம், இல்லை முழுதுமாக குறைக்கலாம். நீங்கள் வணங்கக்கூடிய விஷயத்தில் தான் இருக்குது. நீங்கள் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும், தொடர்ந்து வழிபட வேண்டும், நான் சொல்லிவாறு செய்ய வேண்டும். அப்போது கண்டிப்பாக கடன் பிரச்சனை உங்களுக்கு அறிவை தீங்கும் என்று சொல்லி, துளராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கடன் பிரச்சனை தீரணும், கடன் அறிவை நீங்கணும், கடன் தொல்லை இருக்கக்கூடாது, இப்படிலாம் எதிர்பார்த்துட்டுருப்பீங்க. அவர்களுக்கெல்லாம் என்ன சொல்வேன் என்றால், நீங்கள் வீட்டில் வைத்து வணங்கக்கூடிய தெய்வமாக ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாள் படம், அதை வச்சு வீட்டில் வணங்கலாம். வெங்கடாஜலபதி என்று சொல்வார்கள், நாராயண பெருமாள் என்று சொல்வார்கள். அந்த 2 தாயார்களும் சேர்ந்த பெருமாள் படத்தை வைத்து வீட்டில் வைத்து வழிபட்டு வேண்டும். என்னோட கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமையில் வழிபட்டு வரலாம். அதுக்குரிய நிவேதன பொருட்களை வைத்து வழிபட்டு வரலாம். கோரிக்கை சொல்லி வழிபட்டு வரலாம்.
இது மாதிரிலாம் சொல்லிட்டு வந்தீங்கனால கண்டிப்பாக கடன் பிரச்சனை தீர்வதற்குண்டான வழிகள் பிறக்கும், தொகை வந்து சேரும், கடன் தீர்க்கப்படும், உங்கள் மனம் சந்தோஷப்படும். அடுத்ததாக நீங்கள் செல்ல வேண்டிய கோயில் என்று பார்த்தீர்களானால் ஒரு முறை சென்று வந்தால் போதும். தேவிப்பட்டணம் என்ற இடத்திலே நவ கிரகங்கள் கோவில் கொண்டுள்ளது. அது சமுத்திரத்திலே இருக்கக்கூடிய இடமாக சொல்லப்படுகிறது. அந்த இடத்திற்கு சென்று நீராடி அந்த நவமூர்த்தங்களை வணங்கி அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வந்தீர்களானால் உங்களுடைய கடன் பிரச்சனை அறவே தீர்க்கப்படும். கடனே வராது. அதுக்கப்புறம் கடன் ஏற்படாது. அதுக்காக தான் அப்படி சொல்ல வருகிறேன். நீங்கள் கடன் கேட்டால் கூட இல்லை வேண்டாம்ப்பா, கைமாத்தா வச்சுக்கோ, நீ அப்புறமா மன்னமாக கூட, அப்படி தான் சொல்லுவாங்க. அதனாலே அப்படி செய்ய வேண்டும். அடுத்ததாக நீங்கள் வெளியில் சென்று வரும்பொழுது அந்த கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்றால் சித்தி புத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகர், நடுவில் விநாயகர் இருப்பார், 2 பக்கம் சித்தி புத்தி இருப்பாங்க. அப்பேற்பட்ட இந்த விநாயகர் படத்தை வாங்கி வைத்துக்கொள்ள வேண்டும். அந்த கடன் பிரச்சனை தீர்வதற்கும் அந்த கடன் பிரச்சனை அறவே தீரக்கூடிய வழி பிறப்பதற்கும் அந்த தெய்வ படத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் வணங்கி சென்றீர்களானால் எல்லா வகையிலும் காரிய சாதனை வெற்றி பெற்று கடன் தீர்க்கப்படும். கடனுக்கு உண்டான பணம் கண்டிப்பாக கிடைத்துவிடும். கடன் தீர்க்கப்பட்டுவிடும். கடனை அறவே ஒழித்து விடுவீர்கள். கடன் பிரச்சனையே இருக்காது. இப்படி தான் சொல்லப்படுது. அதனால் நீங்கள் அந்த சித்தி புத்தி விநாயகர் படத்தை வைத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே அதை பார்த்து கொண்டு செல்ல வேண்டும், பார்த்து கொண்டு வர வேண்டும். சில பேருக்கு கடன் கிடைத்தும் அந்த கடன் வாங்கியும் அடைச்சிருவாங்க. நிறைய கடன் இருக்கும், அதில் ஒரே கடனை வாங்கி எல்லா கடனும் அடிச்சிருவாங்க. அந்த ஒரு கடனை அடுத்ததாக கண்டிப்பாக அடிச்சிருவாங்க. அதுக்குண்டான வழிகளும் பிறக்கும். அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன். இது மாதிரிலாம் தற்கப்படும். அப்போ இவ்வாறாக நீங்கள் வழிபட்டு வந்தீர்கள். ஆனால் உங்களுடைய கடன் பிரச்சனை அறவே தீங்கும் என்று சொல்லி எல்லா நலங்களும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவில் திருமணங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அந்த திருமணங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு ரொம்ப தடைகள், தாமதங்கள், ஒரு 35 வயசுக்கு மேலாவது, 40 வயசு கூட ஆகிட்டு, 45 வயசு கூட ஆகிட்டு, சில பேர் பார்த்திங்கன்னா 50 வயது வரைக்குமே கூட பார்த்திங்கன்னா திருமணத்திற்கு தேடுதல் அப்படியே போயிட்டே இருக்குது. இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன வழிபாடு பண்ணால் அந்த திருமண தடைகள் விலகும், நம்ம வீட்டில் பண்ணுற வழிபாடு, எந்த கோயில்களுக்கு போக வேண்டியது, அதுங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்த்துருவோம். துலாம் ராசிக்காரங்களுக்கு எதாக இருந்தாலும் சரிதாங்க, எதாக இருந்தாலும் கரெக்டாக வந்து ஒரு எடை போட்டு பார்ப்பாங்க. சரிங்களா? அது யாராக இருந்தாலும் சரி தான், அது அப்பாவாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி தான். நீங்கள் எதாவது நீங்கள் இப்படி பண்ணீங்களா, இல்லை நீங்கள் பண்ணுறது தப்பு, அந்த ஒரு தராசு இருக்குது இல்லைங்களா, அந்தளவுக்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. யார் தவறு செய்தாலும் சரி தான். சரிங்களா? அவங்கள கரெக்டாக வந்து இங்கே நோட் அவுட் பண்ணுவாங்க. ஆனால் இதில் என்னென்ன, துலாம் ராசிக்காரங்க அவங்க தவறு செய்கிறது அவங்களுக்கு புரியாது. சரிங்களா? எப்படி ஒரு தராசு வந்து அடுத்தவங்க தான் வந்து எடை போட்டு கொடுக்கும், தனக்கான ஒரு பொருளை எடை போட்டு எடுத்துக்காது இல்லையா? அது மாதிரி அந்த நீதி, அந்த விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே சொல்லுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள், தாமதங்கள், திருமணம் தொடர்பான தடைகள், தாமதங்கள் இருந்ததுன்னா முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள். முருகப்பெருமான் வந்து வள்ளி தெய்வானிடம் கூடிய முருகப்பெருமான் ஃபோட்டோ வந்து வாங்கி வச்சுக்கோங்க. எந்த கிழமையில் வழிபடணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். அது ஆண்களாக இருந்தாலும் சரி தான், பெண்களாக இருந்தாலும் சரி தான். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செவ்வாழைப்பழம் வந்து வாங்கி வைங்க முருகப்பெருமானுக்கு. செவ்வாழைப்பழம் வந்து வாங்கி வச்சு இந்த வழிபாடு வந்து ரெகுலராக பண்ணுங்கள். எப்போது? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. எந்த டைம் வேணால், இந்த 3 டயத்தில் எந்த டைம் வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த டயத்தில் வந்து நீங்கள் இந்த செவ்வாழைப்பழம், அதாவது முருகர் ஃபோட்டோ வந்து முன்னாடியே அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு இந்த பூஜை எல்லாமே பண்ணுங்கள். நீங்கள் கந்த சஷ்டி கோஷம் படித்தாலும் சரி தான், முருகப்பெருமானுடைய பாடல்கள் எதாக இருந்தாலும் சரி, பாடினாலும் சரி தான், நீங்களே வந்து வாய் விட்டு பாடுங்க. அது மிக மிக சிறப்பு. அதுமாரி வந்து ஒரு 10 நிமிஷம் பூஜைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பழத்தை வந்து நைவேத்தியம் பண்ணதுக்கப்புறம் அந்த பழத்தை வந்து நீங்களே எடுத்து அதாவது யார் அதை பூஜை பண்ணாங்களோ அவங்க தான் சாப்பிட்ணும். அதுமாதிரி சாப்பிட்ருங்க. நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு போங்க. நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் வந்து இங்கே வழிபாடு பண்ணுறீங்க இல்லையா, சேம் அதே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு திருப்பரங்குன்றம் போங்க. திருப்பரங்குன்றம் போய் அங்கே இருக்க முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள். அது மாதிரி வந்து செவ்வாழைப்பழம் வந்து போகும்போது வந்து ரொம்ப அதிகமான செவ்வாழைப்பழம் வாங்கிட்டு போங்க. செவ்வாழைப்பழம் வந்து நெய்வேத்தியம் வந்து அங்கே கொடுங்க. முருகப்பெருமானுக்கு அதை வந்து அர்ச்சனைலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் கையில் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த செவ்வாழைப்பழத்தை கணவன் மனைவியாக வரக்கூடிய அதாவது கணவன் மனைவியாக வர்றாங்க இல்லையா, தம்பதி சமேதரான்னு சொல்லுவாங்க. அப்படி வரக்கூடியவங்களுக்கு வந்து இந்த வாழைப்பழத்தை தானமாக கொடுங்க. சரிங்களா? அப்படி கொடுத்தீங்கன்னா வாழைப்பழத்தை வந்து பிரசாதமாக கொடுங்க. தானம்னு சொல்லிட்டேன், பிரசாதமாக வந்து நீங்கள் கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய திருமண தடைகள் விலகும். மிகவும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை துலாம் ராசிக்காரர்களுக்கு அமையும். அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே,
2025ஆம் வருடத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்களை நாம் காணப்போகிறோம். 2025ஆம் வருடத்தில் உத்தியோகம் எப்படி இருக்கும், தொழில்துறை எப்படி இருக்கும், வழங்க வேண்டிய தெய்வம் என்ன, போக வேண்டிய கோவில் என்ன என்று பார்க்கலாம். குரு பகவான் அஸ்தமத்தில் இருந்து 9ஆம் இடம் செல்கிறார் மே 15ஆம் தேதி, அது நன்மை. சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி பெயர்ச்சியாகி தங்களுக்கு 6ஆம் இடம் செல்வதும் நன்மை, தொழில்துறை நன்றாக இருக்கும். ராகு பகவான் 5ஆம் இடத்துக்கு சென்று குரு பார்வை பெறுகிறார். கேது பகவான் இதுவரை விரய ராசியில் இருந்து அடிக்கடி உடல்நல குறைவு, பல வகையில் சிக்கல், கடன் தொந்தரவு கொடுத்தவர் லாபஸ்தானம் செல்கிறார், நன்மை. 10ஆம் இடம் கடகராசி, சந்திரனுடைய வீடு. சந்திரன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யலாம். நீர் சம்பந்தமான பிஸ்னஸ், மினரல் வாட்டர், ஹோட்டல் பிஸ்னஸ் போன்றவற்றை செய்யலாம். 90% மதிப்பெண்களை நாம் 2025ஆம் வருடத்திற்கு துலாம் ராசியினர் கொடுக்கலாம். குருவின் 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை அருமையாக படுகிறது. 9ஆம் பார்வை ராகுவுக்கு ஏற்படுகிறது. சிலர் வெளிநாடு சென்று பண வரவு சம்பாதிக்கலாம். அயல்நாட்டு ஒப்பந்தங்கள் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். குடியிருக்கும் வீட்டினை மாற்றி அமைக்கலாம். அழகு வைத்த நகைகளை மீட்கலாம். மங்களகரமான காரியங்கள் வீட்டில் நடக்கும். ஏனென்றால் குருவும் சாதகம், சனியும் சாதகம், ராகுவும் சாதகம் என்பதால் பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த வரன் அமையும். உத்தியோகத்தை பொறுத்தவரை திறமைக்கு ஏற்ப பதவி உயர்வு, இடமாற்றம், பதவி மாற்றம், விமர்சனம் யாரையும் செய்யக்கூடாது. பிறருடைய பேச்சுக்கே போகக்கூடாது. பிறரை தாழ்த்தி பேசுதல் கூடாது. ஊதிய உயர்வு கிடைக்கும். விமர்சன கருத்துக்கள், வீண் பலி அனைத்தும் தங்கள் மீது ஏற்பட்டது அனைத்தும் மறையும். தொழிலை பொறுத்தவரை போட்டியாக இருந்தவர்கள் விலகி செல்வர். புதிய தொழில் செய்யலாம். கூட்டாளிகள் இடம் அனுசரிப்பு தேவை. யாரிடமும் சடக்கென்று பேசக்கூடாது. தொழிலில் நேரடி கவனம் தேவை. ஜவுளி கடை ஆரம்பிக்கலாம். வழங்க வேண்டிய தெய்வம் குலதெய்வம் அன்று மகாலட்சுமி. செல்ல வேண்டிய கோவில் பெசன் நகரில் உள்ள அஷ்டலட்சுமி கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். வீட்டில் பூஜிக்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. ஆக துலாம் ராசினருக்கு நாம் 90% மதிப்பெண்களை தாராளமாக கொடுக்கலாம். இந்த 2025ஆம் வருடம் நல்லபடியாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஒருவேளை தொழில் ஸ்தானம் சரியில்லாவிட்டால் குலதெய்வத்தை வழங்குங்கள், நன்மைகள் நடைபெறும். துலா ராசி துலா லக்னத்திற்கான 2025ல வந்து நம்ம தொழில் பார்ட்னர்ஸ் எப்படி வந்து நாங்கள் சிறப்பாக வந்து அமைச்சிக்கிறதுமா, எங்களுக்கு ஏற்கனவே வந்து நிறைய இந்த வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்பதிலே போயிடுது. இல்லை பார்ட்னரும் எப்பவும் பிரச்சனையாக தான், நாங்கள் என்னதான் பண்ணுறது, ஏதாவது ஒரு தொழில் செய்தாவது முன்னுக்கு வரலாம் அப்படின்லாம் நினைக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய துலா லக்னக்காரர்களுக்கு இது வந்து ஜாக்பாட்டான வருடம். அப்போ இன்னும் நம்ம பூஸ்டப் பண்ணி நம்ம நல்லா பலன்களை பெற்றுக்கொள்ளணும். எங்களுக்கு இப்போ தான் வந்து ஒரு சிந்தனை தெளிவு எல்லாம் வந்து இவ்வளோ நாள் பண்ண தப்பெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு வாழ்க்கையில் ஒரு அச்சீவ் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், உங்களுக்கு வந்து ஒரு தொழில் அமையல, ஒரு கூட்டு தொழிலில் பிரச்சனை இல்லை, இந்த கூட்டு தொழிலில் நாங்கள் நிறைய சாதிக்கணும் அப்படின்றவங்க உங்கள் ராசியிலே இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம் அன்று நீங்கள் தொடங்கக்கூடிய செயல்கள் நல்லா ஒரு டெவலப் ஆகும். நல்லா வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் க்ரோத் கொடுக்கும். சுவாதி நட்சத்திரத்துக்கு அவ்வளோ ஒரு தனி சிறப்பு இருக்குது. வாய்ப்பு கிடைக்கும்பொழுது ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய 3 நரசிம்மர்களை வந்து வழிபடும் பொழுது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பரிக்கல், பூவரசங்குப்பம், சிங்ககிரி இதில் இருக்கக்கூடிய அந்த நரசிம்ம பெருமாளை வழிபடுவதும், இல்லை சுவாதி நட்சத்திரம் மணிக்கு நீங்களே அந்த படத்தை டவுன்லோட் பண்ணி வச்சு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும், பானக்கம் வைக்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையான எளிமையான பலன்கள். எலுமிச்சை சாதம் வந்து தானமாக பிரசாதமாக கொடுக்கலாம். கர்ப்பிணி பெண்களுக்கு உதவி செய்யலாம். நிறைமாத கர்ப்பிணி சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு இந்த பிரசவத்துக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்கலாம். இல்லை ஒருத்தவங்க குழந்தை பிறப்புக்கு இந்த கர்ப்பம் ஆவதற்கு ஏதாவது மருத்துவ உதவி தாராளமாக செய்து கொடுக்கலாம். இப்படிலாம் செய்து கொடுக்கும்பொழுது உங்களுக்கு அருமையான பலன்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கிடைக்கும். இல்லை ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவங்களுக்காக அந்த வழிமுறையை காட்டினா கூட உங்களுக்கு அதுக்கான ஒரு இது கிடைக்கும். இதெல்லாம் பண்ணிக்கொண்டே வாங்க, உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து இந்த கோள்களின் சஞ்சார நிலைகள்லாம் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து முயற்சிகள், நீங்கள் தொழிலில் சார்ந்த இப்போ கூட்டு தொழிலையே வந்து இப்போ பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையும் தீரும். இல்லை புதுசாக நாங்கள் கூட்டு தொழிலில் வந்து பண்ணணும் அப்படின்றவங்களும் வந்து ஜாதகத்தை வந்து ஒரு தடவை ஆய்வு பண்ணிக்கோங்க. இல்லை ஏற்கனவே தொழில் நல்லா வரணும்னாமா நாங்கள் வந்து பண்ணிட்டோம், இப்போ இந்த தொழிலே எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குன்னு அப்படின்னு கலங்குவ கூட இந்த எளிய வழிபாட்டை பின்பற்றுங்க. உங்களுக்கு ரொம்ப வந்து அருமையான பலன்களை கண்கூடாக காணலாம். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் வந்து தானம் பண்ணுறீங்களோ
அது அன்னதானமாகவும் இருக்கலாம், மாடை தானமாகவும் இருக்கலாம். அவங்க வாழ்வாதாரம் முன்னேறுவதற்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உதவி செய்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு சிறப்பான பலன்களை கண்கூடாக காணலாம். துளாராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் ராகு காலத்தில் 4 to 4:30 மௌனமாக இருந்து தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனை, உங்கள் கண் திருஷ்டி, உங்களுக்கு யாரும் எதனா பண்ணியிருப்பாங்களான்னு ஒரு சந்தேகம் வந்தால் கூட அதையெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணி கொடுத்துரும். அந்த நேரத்தில் வந்து நீங்கள் துர்கை வழிபாடு பண்ணும் பொழுது, வெள்ளிக்கிழமைகளில் 11 to 12 வழிபடும் பொழுது உங்கள் வீட்டுக்கு நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பெற்றுத்தரும். இந்த 2 நேரமும் அமிர்த நேரம். இதில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வழிபடுறீங்களோ, இது வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு சுபமும் நடக்கலை, நாங்கள் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு இந்த கூட்டு தொழில் மட்டும் இல்லை, இந்த டைம் உங்களுக்கு வந்து ஒரு கோல்டனான டைம். இந்த கோல்டனான டைமை வந்து நீங்கள் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த வழிபாடுகள்லாம் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொண்டு இருக்குது. அதனால் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் வரக்கூடிய ராகாலத்தில் வரக்கூடிய கடைசி 24 நிமிடம் அந்த அமிர்த நேரத்தையும் நீங்கள் வந்து பயன்படுத்தி நீங்கள் அந்த வழிபாடுகளை வந்து பண்ணலாம். இந்த நரசிம்மர் வழிபாடோ இல்லை வந்து துர்கையுடைய வழிபாடோ காளியுடைய வழிபாடோ இந்த உக்ர தெய்வங்களை வழிபடும் பொழுது உங்களுக்கு அருமையான பலன்களை நீங்கள் கண்கூடாக காணலாம். அந்த இடத்துக்கே போக முடியலனாலும் அந்த தெய்வங்களை நான் சொல்கிறது அதான், டவுன்லோடு பண்ணி நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. கோயிலில் வந்து விளக்கேற்ற நெய் வாங்கி கொடுங்க. இல்லை பிரசாதம் செய்வதற்கு அந்த நெய்யை வாங்கி கொடுக்கும்பொழுதும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை கண்கூடாக காணலாம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு பாத்தீங்கன்னா 2025ல தொழில் ரீதியாகவும் அடுத்து உத்தியோகம் ரீதியாகவும் வேலைக்கு போறவங்களுக்குலாம் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி எல்லாருமே நிறைய பேர்கள் ஒரே ராசி அன்பர்களா இருப்பாங்க. அந்த ராசி அன்பர்கள்ல நிறைய பேர் நல்லா இருப்பாங்க, நிறைய பேர் ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருப்பாங்க. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய தருணத்துல இந்த 2025ல பொதுவாக ஒவ்வொரு ராசி அன்பர்களும் வணங்க வேண்டிய தெய்வங்கள், செல்ல வேண்டிய கோயில்கள், அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டுல எவ்வளவு எளிதா நம்ம தெய்வ வழிபாடு பண்ணுனா நமக்கு தேவையான பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா நமக்கு அப்பப்போ சில பிரச்சனைகள் புதிதாக தோன்றும். அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கு நம்மளுக்கு இம்மிடியட் ரிலீஃப்ன்றது நமக்கு எந்த தெய்வம் கொடுக்க போகுது அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எதையுமே கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்படக்கூடியவர்கள். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே நமக்கு எதிரியாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு வாழ்க்கையில புரிஞ்சுக்கிட்ட வருடங்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாலதான் புரிஞ்சிருப்பாங்க. அது வரைக்கும் வெளுத்ததெல்லாம் பாலு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு எல்லாரையும் நம்பி நிறைய ஏமாந்தவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள். தன்னை சார்ந்து இருப்பவர்களை கூட அவர்களை ஏமாற்றும் அளவிற்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகுந்த ஒரு மன வருத்தத்துல இருக்கிறீங்க. இந்த 2025லயாவது சில தொழில் ரீதியாக அடுத்து பாத்தீங்கன்னா வேலை ரீதியாக சில தொந்தரவுகள் மாறுவதற்கு, ஏன்னா துலாம் ராசி அன்பர்கள் எப்போதுமே ஒரு நிரந்தர வேலையில இருக்க முடியாத ஒரு ஸ்டேஜ் இருந்துகிட்டே இருக்கு. அதே சமயத்துல தொழில் செய்தா கூட அந்த தொழில்ல உங்களுடைய நேர்மையின் காரணமாக பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஆளாகக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த 2025ல நீங்க பிரார்த்தனை பண்ணக்கூடிய அந்த தெய்வம் பாத்தீங்கன்னா காளஹஸ்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிவன். அந்த சிவனை நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த 11ஆம் இடத்திற்கு செல்லக்கூடிய அந்த கேது பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு தேவையில்லாத மகிழ்ச்சியை குறைப்பதற்கு, லாபத்தை குறைப்பதற்கு சாதகமாக உள்ளது இந்த 2025ல. அதனால நீங்க அந்த காளஹஸ்தி கோயிலுக்கு போய் அங்க உங்களுடைய பரிகார பூஜையை பண்ணிக்கலாம் இந்த துலாம் ராசி அன்பர்கள். அடுத்து நீங்க செல்ல வேண்டிய கோயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளூர்ல இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களை அதிகமா வழிபாடு பண்ணுங்க. எந்த அளவுக்கு நீங்க காவல் தெய்வங்களை வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எனர்ஜி கிடைக்கும். காவல் தெய்வங்கள் இருக்கும்போது அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய காவல் தெய்வம் கருப்பசாமி, சுடலை மாடசாமி, முனியாண்டி, இந்த மாதிரியான ஒரு காவல் தெய்வங்கள் அவங்க குல விளக்கப்படியும் அதாவது அவங்கவுங்க ஊர்படியும் இருக்கும். அந்த அம்மனாக இருந்தாலும் சரி, ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி, எந்த
எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த காவல் தெய்வங்களை இந்த 2025 இந்த வாட்டி இந்த 2025 ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போறீங்க அப்படின்னா முதல் நாளே போய் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய காவல் தெய்வத்திட்ட ஒரு பிரார்த்தனையை வச்சுட்டு வந்துருங்க. இந்த மாதிரி எனக்கு அந்த வேலை சக்சஸ்ஃபுல்லா முடியணும் அப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு பிரார்த்தனையை வச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 100% வெற்றி இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வீட்டுல செய்ய வேண்டிய சில தெய்வ வழிபாடு பாத்தீங்கன்னா, அழகுக்கு உகந்ததே அந்த பாலமுருகன் தான். அந்த பாலமுருகனுக்கு உண்டான அந்த சில ஸ்லோகங்களை செய்து, இல்ல நீங்க இந்த முருகனுக்கு உண்டான அந்த கந்த சஷ்டி கவசமோ இல்ல முருகன் கவசம் எது வேணாலும் சொல்லிக்கலாம். ஒரு 11 போற்றி அந்த இது மாத்திரம் கூட சொன்னாலே போறோம். இந்த மாதிரியான அந்த பாலமுருகன் படத்திற்கு, பாலமுருகன் தான் வச்சிருக்கணும், அந்த பாலமுருகன் படத்திற்கு நீங்க சில தெய்வ வழிபாடை பண்ணிட்டு அங்க ஒரு கற்கண்டு நேவேத்தியம் வைங்க. டெய்லி வச்சாலே போறோம். உங்களுக்கு வேலை சம்பந்தமான இடமாற்றத்துல இருக்கக்கூடிய தொந்தரவுகள், வேலை சம்பந்தமான வருமான வளர்ச்சி, இது எல்லாமே தீரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போது இந்த தெய்வ வழிபாடின் மூலமாக. இந்த தெய்வமாகப்பட்டது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கு நாமும் மனதார பிரார்த்தனை செய்வோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். உலகெங்கும் வாழும் பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. துலா ராசியில் உள்ள நேயர்களுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய, அதுவும் முக்கியமாக கூட இருந்தே நிறைய பிரச்சனைகளை அவர்களால் உங்களுக்கு தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடிய ராசி என்பவர்கள் யார்? தெரியாத எதிரிகள், தெரியாமல் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் யார் செய்யக்கூடிய ராசி என்பவர்கள்ன்றதை பார்க்க போகிறோம். முக்கியமாக துலா ராசி அன்பர்களுக்கு மீன ராசி அன்பர்களால் எப்போவுமே ஒரு அவமானம், கெட்ட பெயர், அவப்பெயர், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு அவங்க ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் எப்போவுமே இருப்பாங்க. அதே போல் துலா ராசி அன்பர்களுக்கு ரிஷப ராசி அன்பர்கள் மிகப்பெரிய ஒரு மன கஷ்டத்தையும், உடல் ரீதியான பாதிப்புகளையும், மன ரீதியான பாதிப்புகளையும், முக்கியமாக இவர்களால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கடன், அதுவும் ஒரு பெரிய பொருளாதார ஏமாற்றம் எப்போவுமே நடந்துட்டு இருக்கணும். இவங்க கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கிறது மிக மிக முக்கியம். இதற்கு என்ன வழிபாடு அப்படின்னு கேட்டால், நீங்கள் திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுறது மிக மிக சிறப்பு. திருத்தணி முருகனை எந்த அளவுக்கு மனமுருகி வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மிக மிக நல்ல மாற்றங்கள், இவர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறையும். இல்லை என்னால் அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அதை திங்கக்கிழமை செய்கிறது நல்லது. அதே போல் வீட்லேயே திருத்தணி முருகனுடைய ஃபோட்டோ வச்சு திங்கக்கிழமையில் வழிபாடு பண்ணுறது மிக மிக ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தையும், இவர்களால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளிலிருந்தும் விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு கண்டிப்பாக கொடுக்கும்.